அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. குறுகிய அவசரமாக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த ஏற்பாட்டுக்காக வேண்டி கால நேரம் பாராது எங்களுடைய அந்த அவசர அழைப்பை ஏற்று உங்களுடைய வேலைகளை முன்னிற்காக்கி இந்த இடத்துல கலந்து கொண்ட பள்ளி நிர்வாக சபை உறுப்பினர்கள், தலைவர் மற்றும் அதிபர்கள், உஸ்தாத்மார்கள், ஆலிம்கள் மற்றும் இந்த விழாவினுடைய இந்த ஏற்பாட்டினுடைய கதாநாயகர்கள் எல்லாரும் இந்த இடத்துல சமூக நன்மைக்கு வருகை தந்ததற்கு மிக மனப்பூர்வமாக உங்களை வரவேற்றவனாக ஜஸாக்குமுல்லாஹ் ஹைர். உங்கள் அனைவர்களுக்கும் தம்பால வெல்ஃபேர் அசோசியேஷன் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த ஏற்பாடு, இந்த இடத்துல வெல்ஃபேர் அசோசியேஷனை பற்றி கொஞ்சம் செல்ல என்று நினைக்கின்றேன். கிட்டத்தட்ட இந்த தம்பாலையில் நலன் விரும்பி சங்கம் ஒரு 10 வருடங்களாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதாவது நம்மளுடைய இந்த தம்பால மக்களுடைய உதவிகளை கொண்டு அதாவது தம்பால மக்கள் செல்லும்போது நம்ம அனைவர்களுடைய சகோதரர்கள், உங்களுடைய பெற்றோர்கள், உங்களுடைய உறவினர்களுடைய உதவியை கொண்டு இந்த தம்பால ஊருக்காக வேண்டி கோடிக்கணக்கான, கிட்டத்தட்ட நான் நினைக்கிற மாதிரி 1.5 கோடி ரூபாயுடைய வேலை திட்டங்களை இந்த நலம்புரி அமைப்பு செஞ்சிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஏற்பாடு செய்யப்பட்ட ஒரு ஏற்பாடுகளில் ஒன்று தான் இந்த மேனேஜ்மெண்ட் டீம். தம்பாலையில் ஏதாவது சரி அவசர அனர்த்த முகாம்கள் ஏற்படும் போது அந்த இடத்துல நம்மளுடைய ஒரு டீம் ஒன்றும் கலந்து கொள்ளணும், உதவி செய்கிறதுக்காக வேண்டியும் மீட்பு பணிகளுக்காக வேண்டியும் எல்லா வகையிலையும் ஒரு டீம் ஒன்று இருக்க வேண்டும் என்ற நிர்வாக சபை உறுப்பினர்களுடைய ஆலோசனைகளுக்கு அமைய நம்மளுக்கு தெரியும் நன்மையை காலமாக ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கு அந்த சமயத்தில் நம்மளோட ஊரில் மக்கள்கள் எந்த வகையில் கஷ்டங்களுக்கும் சிரமங்களுக்கும் முகம் கொடுத்தாங்கன்னு சொல்லி இப்போ இப்படியான ஒரு அமைப்பு டீம் ஒன்று இருக்கும்போது இந்த அவ்வாறான நிகழ்வு ஏற்படும்போது அதுக்கு உதவியாகவும் ஒத்தாசையாகவும் இருக்கின்றதுக்காக ஒரு எதிர்கால திட்டத்தை முன்வைத்து இப்படியான ஒரு ஏற்பாடு செய்யப்பட்டது. அல்ஹம்துலில்லாஹ் இதனுடைய பிரதிபலிப்பாக இன்றைக்கு இந்த முன்னுரிக்கக்கூடிய சகோதரர்கள் அனைவர்களும் பயிற்சி பெற்று அவருடைய பயிற்சியை முடித்து அவர்களுடைய ஐடி கார்டு கிடைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஐடி கார்டை கொடுப்பதற்காக வேண்டி இன்றைக்கு இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. ஹைர். அல்ஹம்துலில்லாஹ் இந்த பயிற்சி வழங்குவதற்காக வேண்டி, இந்த ஏற்பாட்டை செய்வதற்காக வேண்டி உதவி செய்த எங்களுடைய சகோதரர்கள், நம்முடைய தம்பால மக்களுடைய உதவியை கொண்டு தான் இந்த உங்களுக்கான இந்த மக்களுக்குரிய செலவுகள்லாம் செய்யப்பட்டது. யாரில் தனிப்பட்ட முறையிலான காசோ இல்லாட்டி எந்த சங்கமோ இல்லாட்டி அரசாங்கமோ தந்து நம்ம உங்களுக்காக வேண்டி இந்த பயிற்சிகளுக்காக வேண்டி செலவழிக்கலை. அதாவது அண்மையில் ஏற்பட்ட வெள்ளம் ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் நம்முடைய வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஏதாவது சரி ஒரு உதவி என்று செய்யணுன்ற ஒரு அடிப்படையில் சேர்க்கப்பட்ட நிதியிலிருந்து தேவைக்கு ஏற்றவாறு அந்த சமயத்தில் ஆரம்பகட்டமாக ஆங்காங்கே தண்ணி டேங்கி, வாட்டர் டேங்கி வாங்கி 5 இடத்துல வச்சாங்க. 2வது கட்டமாக மெடிக்கல் கேம்ப் அமைத்து கொடுத்தாங்க. 3வது கட்டமாக மேனேஜ்மெண்ட் டீம் ஒன்று உருவாக்கினாங்க. மிச்சப்பட்ட மீதி பணத்துக்கு பாதிக்கப்பட்ட சகல குடும்பங்களுக்கும் 1920 ரூபா பொறுப்பதையான 2000 பார்சல்கள் அடித்து சகல குடும்பங்களுக்கும் பாதிக்கப்பட்ட சகலர்களுக்கும் கொடுத்தாங்க. அது 4வது கட்டமாக. இப்போ நம்ம செஞ்ச 3வது வேலை திட்டங்களுக்கான இப்போ ஃபங்க்ஷன் தான் எனக்கு நடக்குது. ஹைர் இன்ஷா அல்லாஹ். இந்த இடத்துல நாங்கள் டிவா சார்பாக அவங்களுக்கு வேண்டிக்க ஒரு விஷயம் என்னென்னு சொல்லிச்சுன்னா, இந்த சங்கத்தை நம்பி பல கோடிக்கணக்கில் லட்சக்கணக்கில் நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு மக்கள் பார்த்துட்ருக்காங்க. அப்படி ஒரு நம்பிக்கையான முறையில் நாங்கள் நடந்திருக்கோம். எதிர்வரும் காலங்களில் நீங்கள்
இந்த ஊருக்காக வேண்டி எந்த முறையில் செயல்படுறீங்களோ உங்களோட பங்களிப்பு எப்படி இருக்கின்றதோ இதை பொறுத்து நம்முடைய சங்கத்துக்கும் நம்முடைய ஊருக்குரிய உதவிகளும் கற்றுக்கூறதுக்கு மிகவும் வாசியாகவும் லேசாகவும் இருக்கும். இப்போ நம்ம காசு தந்தவங்க யோசிக்கக்கூடாது, நம்மெல்லாம் காசு கொடுத்து தான் இந்த பழக்கி எடுத்தாங்க, இவங்களால் என்ன பிரயோசனம், என்ன ஒரு இது கிடைச்சிருக்கு ஊருக்குன்னு சொல்லி கேட்குற அளவுக்கு நம்ம நடந்துடாமல் ஏதாவது சரி ஒரு அனர்த்தங்கள் ஏதாவது சரி ஒரு பிரச்சனைகள் வரும்போது நீங்கள் எல்லோரும் அந்த இடத்துல வந்து சமூகம் அளிக்கணும். அந்த பிரச்சனையான அந்த சிக்கட்டான ஒரு சந்தர்ப்பத்தில் நீங்கள் எல்லோரும் உதவி செய்யணும் என்று வேண்டியவனாக இந்த பேச்சை நம்ம மீட்டு நேரம் முடிக்கலை. டிவா இந்த நதீர் முறைன்ற பெயரில் இந்த எல்லா ஏற்பாட்டையும் செஞ்சுட்டு இருக்கின்ற எங்களோட நிர்வாக சபை உறுப்பினர்கள் உங்களுக்கும் நான் இந்த இடத்துல நான் நன்றியை தெரிவித்துக் கொள்ளணும். இந்த சங்கம் எதிர்வரும் காலங்களில் மிகவும் சிறப்பான முறையில் சீராகவும் சிறப்பாகவும் நடக்கும்னு சொல்லி வேண்டியவனாக நிர்வாக சபை உறுப்பினர்கள் மற்றும் இந்த அழைப்பை ஏற்று வரை இருந்த எல்லாருக்கும் ஜஸாக்குமுல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.